அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நீதிமன்றம் தமிழக அரசு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். தற்பொழுது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட தகவல்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை தற்போது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரிய மனுக்கள் மீது 2ஆம் நாளாக விசாரணை தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் முதல் தகவல் அறிக்கை வெளியிட்டது எப்படி என்று நேற்றைய தினம் நீதிபதிகள் கேள்வி கேட்டிருந்தார்கள் அரசிடம். அதே போல ஞானசேகர் மட்டுமே குற்றவாளி என காவல்துறை ஆணையர் கூறியது எதன் அடிப்படையில் என்றும் கேள்வி கேட்டிருந்தார்கள். இந்நிலையில்தான் தற்போது மாணவிகள் பாதுகாப்பு மற்றும் நிர்பயா நிதி செலவிடப்பட்ட விவரங்கள் குறித்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நேற்றைய தினம் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். குறிப்பாக மாணவிகள் பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு எது போன்ற இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற முழுமையான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்திடம் கேட்டிருந்தார்கள். இந்நிலையில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை வெளியிட்ட விவகாரத்தை பொறுத்தவரை சிசிடிவி எண் முறைப்படுத்தப்பட்ட தகவல் என் அடிப்படையில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சிசிடிவிகள் எத்தனை இருக்கின்றன, அவை இதெல்லாம் செயல்படுகின்றன, குறிப்பாக இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் உள்ளிட்ட பல கேள்விகளில் நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் நீதிபதிகள் கேள்வியிட்டார்கள். இந்நிலைதான் அதை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கிறார். நீதிபதிகளும் தற்போது அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்கு வழங்கலை கம்ப்யூட்டர் தடுத்துவிடும் என்றும் தற்போது காவல்துறை சார்பில் நீதிபதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். கோட்டபுரம் போலீஸ் முதல் தகவல் அறிக்கையை தயாரித்த பின் இது இணையதளத்தில் பதிவாகிவிட்டது என்றும் பின் அது முடக்கப்பட்டு விட்டது, அதன் விவரங்கள் சிலர் எடுத்துள்ளார் என்றும் உள்துறை செயலாளர் சார்பில் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் தற்போது இந்த விளக்கத்தை எடுக்கிறார். நேற்றைய தினம் எப்படி, அதாவது எதன் அடிப்படையில் இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியே வந்தது என்று பல்வேறு கேள்விகளை காவல்துறையிடம் நீதிபதி கேள்வி கேட்டார். இந்நிலையில் இதற்கு பதில் கூறுவதாக அந்த அடிப்படையில் அவர்கள் கூறும் பொழுது, அதாவது முதல் தகவல் அறிக்கை வெளியிட்ட விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி எண் முறைப்படி முறைப்படுத்தப்பட்ட தகவலானது எப்படி வெளியே வந்தது என்றும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். இந்நிலையில் பெண்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்கு விவரங்களை கம்ப்யூட்டர் தடுத்துவிடும் என்றும் கோட்டபுரம் போலீஸ் முதல் தகவல் அறிக்கை தயாரித்த பின்பு அது இணையதளத்தில் பதிவாகிவிட்டது என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் அது முடக்கப்பட்டது, அதனுடைய விவரங்கள் சிலர் எடுத்திருக்கிறார் என்றும் தற்போது உள்துறை செயலாளர் சார்பில் தலைமை வழக்கறிஞர் பதில் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் தலைமை வழக்கறிஞரை பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் கேட்டார்கள். அதாவது இந்த முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியே வந்தது, குறிப்பாக அந்த பெண்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு விஷயங்கள் இது போன்ற வெளியிட வரக்கூடாது என்பது சட்ட விதிகள் இருக்கும் பொழுது இந்த தகவல் அறிக்கை எப்படி வெளியே வந்தது, இதற்கு வெளிவந்ததற்கு காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, இது எப்படி வெளியே வந்தது, இது சமூக வலைதளங்களுக்கு எவ்வாறு சென்றது என பல கேள்விகளை காவல்துறையிடம் நீதிபதிகள் கேட்டார்கள். இந்நிலையில்தான் தற்போது அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய தமிழுடைய அரசினுடைய வழக்கறிஞர் இது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதாவது இணையதளத்தில் பதிவிட்டது தவறாக வெளியே வந்துவிட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த முதல் தகவல் அறிக்கை முடக்கப்பட்ட பின் சிட்டிசன் போர்ட்டல் 14 பேர் அதனை பார்த்திருக்கிறார்கள் என அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். முதல் தகவல் அறிக்கை முடக்கப்பட்ட பின் சிட்டிசன் போர்ட்டலில் இருந்து 14 பேர் அதனை பார்த்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசு வழக்கறிஞர் இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். மேலும் முடக்கப்பட்ட பின்பு அதை எப்படி பார்க்க முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதாவது இணையத்தை முடக்கிவிட்ட பின்பும் அதை எப்படி பார்க்க முடியும் என்றும் தற்போது நீதிபதிகள் கேள்வி கேட்கிறார்கள். மேலும் NIC-யிடம் இது பற்றி கேட்டபோது IBC-யிலிருந்து DNS தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளியாகிவிட்டது என்று தற்போது அரசு தலைமை வழக்கறிஞர் பதில் கூறியிருக்கிறார். வழக்கறிஞர் இது குறித்து பதில் சொல்லும் பொழுது, முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தொழில்நுட்ப தவறுதான் காரணம், காவல்துறை இதனை வெளியிடவில்லை என்று தற்போது தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகள் தொடர்ச்சியாக தமிழக அரசு நேற்று போலே இன்னும் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அதாவது இந்த தகவல் அறிக்கை தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.